திண்டிவனத்தில் நகராட்சி சார்பில் 27 கோடி ரூபாய் செலவில் புதிய பஸ் நிலையம் திறந்து 3 மாதங்களை கடந்த நிலையில் பெரும்பாலான அரசு பஸ்கள் பஸ் நிலையத்திற்கு வராததால் பொதுமக்கள் பஸ் நிலையத்தில் கடை வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி பஸ் நிலையமாக அடிப்படை வசதி ஏதுமின்றி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. திண்டிவனத்திற்கு நிலையான பஸ் நிலையம் வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில்தான் பொதுமக்களின் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டு 27 கோடி ரூபாய் செலவில் திண்டிவனத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான 6 ஏக்கர் பரப்பளவில் புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டது. இந்த பஸ் நிலையத்தை கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அப்போதிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா நடந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து பஸ் நிலையத்திற்கு பஸ்கள் வரும் என எதிர்பார்த்த நிலையில் ஒரு சில அரசு பஸ்கள் மட்டுமே வந்தது. நாளடைவில் முற்றிலும் குறைந்து பஸ் நிலையம் வெறிச்சோடியது. பஸ் நிலையத்தில் நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட 67 கடைகளை போட்டி போட்டுக்கொண்டு கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் ஆதரவாளர்கள் 3 லட்சம் வரை வைப்பு தொகை கட்டியும் மாதத்திற்கு 10,000 ரூபாய் வரை வாடகைக்கு எடுத்திருந்தனர். இருப்பினும் தற்போது 7 கடைகள் மற்றும் வாகன பார்க்கிங் ஸ்டாண்டு, கட்டண கழிவறை உள்ளிட்டவைகள் திறக்கப்பட்டது. பஸ்கள் வரத்து இல்லாததால் கடைகள் திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. பஸ் வருகை குறைவாதைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தனியார் பஸ் உரிமையாளர் சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து தற்போது ஒரு சில தனியார் பஸ்கள் மட்டும் வந்து செல்கிறது. புதுச்சேரியிலிருந்து திண்டினம் வழியாக திருவண்ணாமலை, செஞ்சி, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் அனைத்து பஸ்களும் திண்டிவனம் மேம்பாலத்தில் நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு பஸ் நிலையம் வராமல் செல்கிறது. இதேபோல் திருச்சி, கும்பகோணம், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் அனைத்தும் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் பயணிகளை இறக்கிவிட்டு புதிய பேருந்து நிலையம் வராமல் செல்கின்றன. திண்டிவனம் நகராட்சி கமிஷனர் பானுமதி சார்பில் புதிய பஸ் நிலையத்திற்கு அரசு பஸ் வருகையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள், சப் கலெக்டர், வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அனுப்பியும் நடவடிக்கை இல்லை. புதிய பஸ் நிலையத்தில் கடைகளை வாடகைக்கு எடுத்தவர்கள் கடையை திறக்காமல் இருப்பதால் நகராட்சிக்கு தேவையில்லாமல் வாடகை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் நகராட்சி புதிய பஸ் நிலையத்திற்கு அனைத்து அரசு பஸ்களும் வந்து செல்வதற்கு கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்புகின்றனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.